கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலை தீர்ப்பதாக என்று சொல்லி இன்றைக்கான பாடத்துக்குள்ளே நான் எல்லாரையும் வர வைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாடம் என்ன என்றால் திராட்சை செடி, உண்மையான திராட்சை செடி. முன்னாலேயே நாம் பார்த்தோம், ஒரு சின்ன பகுதியை அதை நாம் பார்த்தோம். அதை இன்னைக்கு நாம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் மிகவும் சீக்கிரமாய் நாம் கர்த்தருடைய மேஜுக்குள்ள போக போறோம். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நினைவு கூறுதலின் நாளா இருக்கிறதுனால இந்த பாடம் நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. நம்ம எல்லாரும் இதுல கவனமாய் இதை கேட்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய மேஜுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது. இது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இந்த பாடத்துக்குள்ள இன்னும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடம் ரொம்ப சிம்பிளான பாடம். திராட்சை செடி, திராட்சை தோட்டம், இது எல்லாமே நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு பாடம். சண்டே கிளாஸ்ல இருந்தே நாம் இதை படிச்சுனே வருவோம். ஆனா அதற்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை நன்றாய் நாம் தெரிந்து கொள்றது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். அந்த தோட்டக்காரன் யாரு? நம்முடைய பிதாவான தேவன். அவர் இந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் கூட அவர் ஆயிருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து கொள்றது, அதை பாதுகாப்புறது எல்லாமே ஒரு திட்டத்தை அங்க வச்சிருக்கார் பிதாவான தேவன். அவர் என்ன செய்யறார்? ஃபர்ஸ்ட் ஒரு திராட்சை செடியை வளரணும்ன்ற ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு விதையை அதை விதைக்கணும். அந்த விதையை விதைத்தா அந்த ஒரு விதை கொஞ்ச நாளில அது மரித்து அது செடியாய் அங்க வளரும். இப்போ பிதாவான தேவன் என்ன செய்யறார்? அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்துல அந்த திராட்சை செடி எப்படி வளரணும், அந்த கொடிகள் எப்படி வரும், அந்த கொடியிலிருந்து எப்படி பலன் வரும், இது எல்லாமே அவருடைய திட்டத்தில இருக்கிறது. எப்படி அந்த திராட்சை பலன் வந்த பிறகு அதை எப்படி அறுவடை செய்யணும், அந்த திராட்சை பலன் எப்படி அது அந்த மகத்துவம் இருக்கும், எல்லாமே பிதாவான தேவன் ஒரு திட்டத்தில ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஒரு பிளானுக்காக என்ன செய்யறாரு? அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்போ ஒரு திராட்சை செடிக்கு என்ன தேவையா இருக்கு? முதலாவது மண். மண்ணை உருவாக்குறார். அப்பொழுது வெளிச்சம் வேணும், சூரியனை உருவாக்குறார். அப்பொழுது தண்ணி வேணும், தண்ணியை உருவாக்குறார். அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவர் உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். தோட்டக்காரன் நம்முடைய பிதாவான தேவன். அப்புறம் திராட்சை செடி யாரு? திராட்சை செடி நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அந்த திராட்சை செடிக்குள்ள கொடிகள் இருக்கும், பிரான்சஸ். அந்த பிரான்சஸ் யாரு? கண்டிப்பா அது நாம தான். ஆனா உலகத்தில் என்ன சொல்றாங்க என்றால் அந்த திராட்சை செடிக்குள்ள வருகிற பிரான்சஸ் கேத்தலிக்ஸ் இருக்கலாம், பென்டிகோஸ்ட் இருக்கலாம், லூதரன் இருக்கலாம், பிரதரன் இருக்கலாம். இந்த எல்லா டினாமினேஷன் இயேசு கிறிஸ்துவின் செடியில இருக்கிற கொடிகள் அப்படி என்று சொல்கிறாங்க. ஆனா அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாது. திராட்சை செடிக்குள்ள இருக்கிற கொடிகள் யார் என்று சொன்னால் அது 100% நாம தான். இது எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், திராட்சை செடி என்று சொல்லும் போது இது ஒரு சபை, ஒரு முழுமையான இயேசு கிறிஸ்துவின் அந்த சபை. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாய் நமக்கு அவர் இருக்கிறார். சரி, இப்போ பலன் என்றால் என்ன? திராட்சை பலன். இப்ப நாம கொடிகளா இருக்கிறோம். நம்முடைய கொடி, அந்த கொடியிலிருந்து ஒரு பலன் வரும். அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதை நாம வாசித்து அதை புரிந்து கொள்ள ஒரு பிரயாசப்படலாம். இப்போ அந்த பலன் எப்படி வரும்? அந்த பலன் வரணும் என்று சொன்னால் திராட்சை செடியிலிருந்து அந்த நியூட்ரிஷன் என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த நியூட்ரிஷன் எல்லாம் கொடிகளுக்கு வரணும். அந்த கொடிகளிலிருந்து அந்த பலன்
அந்த வரணும். அப்பொழுதுதான் அந்த பலன் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும், ஸ்வீட்டாய் இருக்கும். அந்த ஸ்வீட்டா இருக்கும் போதுதான் தோட்டக்காரனுக்கு என்ன அந்த பலன் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அறுவடை காலத்திலே. கரெக்டா? சோ எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் நம்முடைய ரத்தமும் ஒரு ஐக்கியமாய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் ஒரு தலையாய் இருக்கிறார். அவருடைய சரீரத்துக்கு நாம ஒரு அங்கமாய் இருக்கிறோம். சோ தலையில ஒரு ரத்தம், சரீரத்தில ஒரு ரத்தம் இருக்க முடியாது. ஒரே ரத்தம். அந்த ஒரே ரத்தம் கலந்து வருகிறது தான் நம்ம ஐக்கியமாய் இருக்கிறோம். சோ அந்த திராட்சை பழத்தில வருகிற இனிப்பு, அந்த ஸ்வீட்னஸ், அது திராட்சை செடியிலிருந்து, கொடியிலிருந்து அது ஐக்கியமாய் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம், நம்முடைய ரசல் பிரதர் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு என்றால், அந்த ஒரு திராட்சை கூட்டு, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், இது ஒரு ஆவின் கனிக்கு கூட இது ஒப்பாய் இருக்கிறது. இப்ப நான் உடனே கேட்ட ஆவின் கனிகள் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமா? நடு ராத்திரியில உங்களை எழுப்பி ஆவின் கனிகள் சொல்லுங்க என்று சொன்னா மடமடமடனே சொல்லிடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆவின் கனிகள் தெரிந்துதான் இருக்கணும். அப்படியே அந்த திராட்சை பலனை நாம் பார்க்கும்போது, அந்த திராட்சை பலன் எப்படி இருக்கும் பார்க்கிறது? சேமா இருக்கும். எல்லாமே சேம். அந்த சேமா இருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்குமே அந்த சேம், அந்த ஒரு நம்மளுடைய எக்லிஷால நம்ம எல்லாருமே ஒன்னாய் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு அதிகாரம் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நான் இங்க சப்ஜெக்ட் சொல்றேன் என்று சொன்னால், நான் பெரிய ஆள் கிடையாது. இப்ப ஒருத்தர் எம்சி பண்றாருன்ற அவர் பெரிய ஆள் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் அங்க கொடுத்திருக்கிறார். ஈக்குவலான ஒரு அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரு கிறிஸ்தேசுவின் சரீரத்திலே அங்கமாய் இருக்கிறோம். அந்த திராட்சை செடியில அந்த திராட்சை பலனாய் நாம் சேமாய் இருக்கிறோம். அடுத்தது, அந்த திராட்சை பலன் என்னத்தை குறிக்குது என்று சொன்னால், ஒன்னஸ், ஒருமை. அந்த ஒருமையை அங்க அது குறிக்குது. நாம் எல்லாருமே டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனால் அந்த ஒருமையில நாம் வந்திருக்கிறோம். அந்த திராட்சை பலன் எப்படி ஒருமையா இருக்கிறதோ அப்படி நாம் எல்லாருமே ஒருமையாய் இருக்கிறோம். வசனம் என்ன சொல்றது? எங்க 2-3 பேர் இருக்கிறாங்களோ அங்கே அவர் நடுவுல நான் இருப்பேன் என்று அங்க தேவன் சொல்லிட்டார். இப்ப நீங்க வீட்டுல ஜெபம் செஞ்சால் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரியவர் இருந்தே இருப்பார். 2-3 பேர் அங்கேயும் இருப்பார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்றது என்றால், நாம எல்லாருமே சபைக்கு கூடி வரணும். இந்த சபைக்கு கூடி வருகிறது தான் இங்க 2-3 பேர் என்று சொல்லப்படுது. குடும்பத்துக்குள்ள செய்கிறது அது தனியான உங்களுடைய குடும்ப ஜபம். ஆனால் சபைக்குள்ள வருகிறது சகோதரத்துவம். இந்த சபைக்குள்ள வருகிறது தான் அங்க வசனம் சொல்லப்படுது. 2-3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நான் இருப்பேன். அப்படி என்றால் என்ன? வீட்டுல இருக்க மாட்டாரா? ஏன் அப்படி சொல்றார்? சபையில 2-3 பேர் நடுவுல நான் இருப்பேன் அப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய ஸ்பெஷல் அங்க ஒரு ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய மத்தியிலே இருக்கும். புதிய விஷயங்கள், புதிய சத்திய வார்த்தைகள் நம் எக்லிஷாவுக்கு வரும்போதுதான் தேவன் அங்க கொடுப்பார். இப்போ எக்லிஷால நீங்க பாருங்க எப்படி இருப்பீங்க. வெளியே எப்படி இருப்போம், எக்லிஷாக்குள்ள எப்படி இருப்போம். ஸ்தோத்திர பிரதர், எல்லாருக்குமே நன்றி பிரதர். நம்முடைய பேச்சே சேஞ்ச் ஆயிடும், நம்முடைய வாய்ஸே சேஞ்ச் ஆயிடும், நம்முடைய சுபாவமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இது என்னத்தை குறிக்குது? தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கு. அங்க இருக்கிறதுனால எக்லிஷாக்குள்ள வரும்போதே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? சோ நம்முடைய பேச்சை சேஞ்ச் ஆயிடும். கரெக்டா? சோ இதுதான் 2-3 பேர் எங்க இருப்பாங்களோ அங்க நான் இருப்பேன் என்று கூட இந்த திராட்சையுடைய பலன் அங்க குறிக்கிறதை நாம பார்க்கிறோம். சோ இப்போ இந்த திராட்சை பலன் இப்ப உலக ரீதியான நாம் பார்க்கும்போது, அந்த திராட்சை பலன் அந்த தோட்டக்காரனுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த திராட்சை பலனை எடுத்து அறுவடை செய்து அந்த திராட்சை ரசத்தை எடுக்கும்போது தோட்டக்காரனுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு. சோ அந்த நேரத்துல எப்படிப்பட்ட பலனை தேவன் எதிர்பார்க்கிறார்? பியூரிட்டியை அங்கே எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான அந்த பலனை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் எல்லாருமே எப்படி இருக்கணும்?
ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறோமா? நாம எல்லாருமே நல்லவரா? யோசித்து பாருங்க. அதுதான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ உலகத்திலே நமக்கும் நல்லவர் இருக்கிறாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நம்பாது இருக்கிற புறஜாத்தியவர்கள் நமக்கும் நல்லவர் இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப ரோட்ல நாம் வண்டி ஓட்டி போயிருக்கிறோம். சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சைட்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் நிறுத்து அங்க பார்க்கிறோம். என்ன செய்கிறது? போகிறதா வேண்டவா? போயிட்டா மாட்டிடுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போடணும், எனக்கு வேலைக்கு போகணும். ஒரு நிமிஷம் அந்த தாட் நமக்குள்ள வரும். கரெக்டா? சோ இப்படி திரும்பி பார்க்கும்போது 4-5 பேர் அங்க ஓடி வருவாங்களா இல்லையா? நமக்கு முன்னாடியே வருவாங்களா இல்லையா? அப்ப அவர் நமக்கு நல்லவர் தானே. சோ உலகத்திலே நல்லவராய் நல்லவரும் இருக்கிறார். அவர் கூட பலன் கொடுப்பாங்க. அந்த பலனை பிதாவான தேவன் அங்கீகரிக்கிறாங்களா? ஏன்? கரெக்ட். உலகத்தில் வருகிற பலனை பிதாவான தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு அது வருகிற பலன் மட்டும்தான் பிதாவான தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்து செடிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பலன் பிதாவான தேவனுக்கு உபயோகமாய் இருக்கும். உலகத்திலே கொடுக்கிற பலன், இந்த பூலோகத்திலே கொடுக்கிற பலன் எவ்வளவா நல்லவா இருந்தாலும் அது பிரயோஜனமா இருக்கும். ஆனா பிதாவான தேவனுக்கு அது மகத்துவமான ஒரு பலன் இருக்க முடியாது. சோ அப்படியே நாம பார்க்கும்போது இந்த உலகத்திலே கூட பலன் கொடுக்கறாங்க. எப்படி பலன் கொடுக்கறாங்க? இப்போ உலகத்தில நம்ம பார்க்கும்போது உலக ரீதியான ஒரு பலன்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி பலன் கொடுக்கறாங்க என்றால், வெளியே இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய சபை கட்டுறாங்க. பெரிய சபை, அங்க நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்கும், ஏசி இருக்கும், 1000 பேர் உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது அந்த சபையில போனா அவர் என்ன செய்வார்? இதுதான் நாம் கொடுக்கிற பலன் அப்படி என்று சொல்றோம். ஸோ அப்படியே உலகத்துல பார்க்கும்போது பெரிய பெரிய ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு, நம்ம வேலை செய்கிறதுக்கு எல்லாமே வசதியா இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பூலோகத்தில் பலனாய் இருக்கிறது. சோ இதை ஏன் பிதாவான தேவன் அங்கீகரிக்க மாட்டாங்க? நீங்க சொல்லிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவோடு கலந்து வந்த அது அந்த பலன் கிடையாது, உலகத்தின் பலன். 2வது ரீசன் என்ன? இரண்டாவது ரீசன் என்ன என்றால், இந்த உலகத்திலே கொடுக்கிற பலன் ஒரு அன்பின் அடிப்படையில அது வந்ததில்லை. இப்போ ஒரு சபையை, பெரிய ஒரு சபை, பேர் சபையை அங்க கட்டுகிறார் என்றால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் கட்டுகிறாங்க. கிறிஸ்து சொன்ன மாதிரி சுயநலத்தின் அடிப்படையில அதை கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது பிதாவான தேவனுக்கு எப்படி அது பலன் பிரயோஜனமா இருக்கும்? கண்டிப்பா இல்லை. இப்ப பெரிய பெரிய அந்த கட்டடம் கட்டி இந்த உலகத்துக்கு ஒரு உபயோகமா இருக்க ஒரு பலன் கொடுத்தால் அது பிதாவான தேவனுக்கு ஏற்ற பலன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே கட்டலையே, அப்போஸ்தலர்கள் ஒண்ணுமே கட்டலையே, எந்த ஒரு கட்டடமும் கட்டல, அவருடைய பலன் எப்படியா இருந்தது? ஆவிக்குரிய பலனை கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கலந்து அந்த பலனை கொடுக்கும்போதுதான் பிதாவான தேவனுக்கு அது உபயோகமா இருக்கும். சோ இதுல முக்கியமாய் நம்ம பார்க்கணும் என்று சொன்னால், ஒரு எண்ட் ரிசல்ட் அன்பின் அடிப்படையில தான் இருக்கணும். என்னோட அன்பின் அடிப்படையில நீங்க அந்த காரியத்தை செய்யல என்றால் அந்த பலன் பிதாவான தேவன் அங்கீகரிக்க மாட்டாங்க. சிலர் ஹார்வெஸ்ட் ஒர்க்குக்காக நிறைய பிரயாசப்படுறாங்க, பாம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே செய்கிறீங்க. இது ஒரு ஏற்ற பலன். ஆனா அந்த காரியத்தை நீங்க அன்பின் அடிப்படையில செய்யல என்று சொன்னால் அந்த திராட்சை பலன் பிதாவான தேவனுக்கு அது பிரயோஜனமாய் இருக்காது. சோ நமக்கு எப்படி இருக்கணும்? சாந்த குணமாய் நாம் இருக்கணும். சோ அன்பு இருந்தா போதும். அன்பு இருந்தா சாந்த குணம் ஆட்டோமேட்டிக்காய் வந்துடும். நிதானமாய் பேசுகிறது ஆட்டோமேட்டிக்காய் வந்துடும். கோபம் கொள்ளாமல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காய் வந்துடும். எல்லாருக்கும் அடிப்படையா என்ன இருக்கிறது என்றால் அன்பு ஒரு அடிப்படையாய் அங்க இருக்கிறது.
பொறுமையோடு நாம் இருப்போம் என்றால் அது அன்பினால் தான். சோதனைகள் துன்பத்தை நாம் சகிக்கிறோம் என்று சொன்னால் அன்பினால் தான். அப்படியே ஒருத்தர் மேல ஒரு தயவு காட்டுகிறோம் அப்படி என்று சொன்னாலும் நாம் அந்த அன்பின் அடிப்படையில தான் செய்யறோம். சரி, இப்போ திராட்சை செடி அந்த கொடிகள்ல பலன் வரும்போது அந்த தூக்கத்தை அந்த கொடிகள் சுமக்க முடியாது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, நீங்க திராட்சை தோட்டத்தை பார்த்திருக்கீங்க என்றால் அதுக்கு ஒரு ரோப், சப்போர்ட்டிங் ரோப்பை அங்க கட்டுகிறாங்க. ஸோ அப்படி அந்த சப்போர்ட்டிங் ரோப் எப்படி இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு சப்போர்ட்டிங்காய் இருக்கும். நாம் கீழே விழுந்து போகாமல் அழிந்து போகாமல் காத்து கொள்ளுகிற மாதிரி இருக்கும். அது நம்முடைய நம்பிக்கையாய் அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்ன, பலன் கொடுக்காத கொடிகளை தேவன் என்ன செய்வார், கட் பண்ணிடுவார். கத்தரிப்பு. அந்த கத்தரிப்பு அதுல பல வகையான ஒரு கத்தரிப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்போ உலகத்துல என்ன சொல்றாங்க என்றால், நாம பலன் கொடுக்கல என்றால் தேவன் கட் பண்ணிடுவார், உங்களை சபையிலிருந்து வெளியே போட்டுடுவார் அப்படி என்று எல்லாமே சொல்றாங்க. ஆனா எல்லா கத்தரிப்பும் அங்க அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காது. தேவனுடைய கத்தரிப்பு எப்படி இருக்கும், அன்போடு தான் இருக்கும். அவர் அன்பினாலதான் நமக்கு நியாய தீர்ப்பார், அன்பினாலதான் நமக்கு கரெக்ஷன் பண்றார், அன்பினாலதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த கொடிகள் பலன் கொடுக்காமல் இருக்கும் போது அவர் கத்தரிப்பார் என்றால் அதுவும் கூட அன்போடு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, முதலாவது எப்படி என்றால், நம்முடைய எக்லிஷாக்குள்ளேயே நம்ம எல்லாருமே பலன் கொடுக்க முடியுமா? இப்போ இங்க ஒரு 10-12 பேர் கொடிகள் இருக்கிறோம், எல்லா கொடிகளும் அங்க பலன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? கண்டிப்பா நமக்கு அந்த கெப்பாசிட்டி தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சில நேரங்களில நம் பலன் கொடுக்காத அந்த பட்சத்துல நம்ம என்ன செய்யணும், தேவன் கத்தரிப்பு அங்க செய்யணும். ஆனா எப்படி கத்தரிப்பு செய்வார்? இப்ப பலன் கொடுக்கல என்றால் நம்ம எக்லிஷியால் இந்த வெளியே போட்டுடுவாரா? கண்டிப்பா இல்லை. இப்ப பாருங்க, ஒரு கொடி எப்படி இருக்கும் என்றால், இப்போ திராட்சை தோட்டத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க தெரியாது. நீங்க உண்மையாக திராட்சை தோட்டத்தை பார்க்கணும் என்றால் ஊர்க்கடை இங்க யாராவது ஒரு பக்கம் போனா நீங்க அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கலாம். ஒரு திராட்சை தோட்டத்துல இந்த கொடிகள் நிறைய கொடிகள் வந்துடும். நிறைய கொடிகள் வந்துட்டா அந்த திராட்சை பலனுக்கு போகிற அந்த நியூட்ரிஷன் என்ன இருக்கு, இந்த கொடிகளுக்கு போயிடும். ஸோ அதனால்தான் பிதாவான தேவன் என்ன செய்யறார், ட்ரிம்மிங் செய்யறார். ஸோ அந்த ட்ரிம்மிங் என்றால் என்ன, இப்போ நாம பலன் கொடுக்கணும், பலன் கொடுக்க முடியல என்றால் என்ன ஒரு காரியம் அதை பிளாக் பண்றது, அதை தான் ட்ரிம் பண்றான். இப்போ உலக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. இப்போ உலக ஃப்ரெண்ட்ஷிப்பை உதாரணத்துக்கு ஜேசன் இருக்கான். இப்போ ஜேசனுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, என்னப்பா சண்டே மார்னிங் அங்க போயிடுவேன், நீ வா நம்ம கிரிக்கெட் ஆடலாம், நாம அங்க போகலாம் என்று அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, அவனை பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப அவனுக்கு தேவன் என்ன செய்யணும், கத்தரிப்பு பண்ணணும். என்னத்தை கத்தரிப்பு பண்றாரு? கரெக்ட். அவனை கத்தரிப்பு பண்ண மாட்டாங்க, அவனுக்கு தொந்தரை கொடுக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு விரோதமாக எழுந்தும்படியாக அவர் செஞ்சிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஜேசனுக்கு இவர் யாருமே வேண்டாம், நான் தேவன் கிட்ட போயிடுறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கத்தரிப்பு அங்க கொடுக்கிறார். ஸோ அப்படியே மற்றவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கார்த்திக் என்ன செய்வார், பண ஆசை இருக்கு, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பண ஆசை அவருக்கு நல்லா அந்த பணத்தினாலே நான் சம்பாதிக்கணும் என்று போகும்போது அந்த ஈகோவை கூட தேவன் அங்க கத்தரிப்பு பண்றார். இன்னும் சில ஆழமான ஒரு தொந்தரைகள் கூட சில எக்லீஷாகளில வரும். எப்படி வரும், இப்போ ஒரு புதிதாய் வருகிற ஒரு சகோதர சகோதரி இருக்கலாம், ஜஸ்ட் முடிச்சிருக்கிறாங்க, என்ன முடிச்சிருக்கிறாங்க, பேசிக் கிளாஸே முடிச்சிருக்கிறாங்க, சபைக்கு வருவாங்க. சபைக்கு வந்த உடனே பார்ப்பாங்க, என்னப்பா இங்க எல்லாருமே ஒண்ணுதானே, ஒரு பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், மாத்தி மாத்தி சப்ஜெக்ட் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட என்ன செய்யறாங்க, ஒரு அத்தாரிட்டி காமிச்ச அங்க ஈகோ காமிச்சிடுவாங்க. எப்படி ஈகோ காமிச்சிடுவாங்க, பிரதர் நெக்ஸ்ட் வீக் நான் தான் சப்ஜெக்ட் சொல்லணும்,
அந்த அன்பின் அடிப்படையில அவர் அங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஈகோ, ஒரு சுயநலத்தோட ஒரு பேர் புகழுக்காக அவர் என்ன செய்யறாங்க, எனக்கு ஒரு லீடர்ஷிப் வேணும் என்று சொல்றாங்க. ஒரு லீடர்ஷிப் என்றால் என்ன? எக்லீஷாக்குள்ள லீடர்ஷிப் என்றால் ஆளுகை செய்கிற லீடர்ஷிப் கிடையாது. சர்வீஸ், ஊழியம் செய்கிறது தான் லீடர். லீடர் நான் ஆளுகை செய்கிறேன் என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. தேவன் அதுதான் தெரிந்து கொள்றார். நீங்க ஊழியத்துக்காக தான் அங்க தெரிந்து கொள்றார். சோ இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும்? தேவன் அங்க அந்த ஈகோவை கட் பண்ணிடுவாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க இது செய்கிறது சரியில்லை பிரதர், நீங்க அப்படி செய்யக்கூடாது பிரதர், இந்த பாட்டு தான் பாடணும், கர்த்தருடைய மேஜை நீங்க இப்படிதான் செய்யணும், நான் தான் எல்டர் ஆகணும். இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் நம்ம சபையில இல்லை. ஆனா நார்மலாக வரும்போது இதான தேவன் என்ன செய்யறார்? கத்தரிப்பு செய்வார். அந்த மனுஷனை கத்தரிப்பு செய்ய மாட்டாங்க. தொந்தரை கொடுக்கிற அந்த ஒரு காரியத்தை தான் கத்தரிப்பு செய்யறாங்க. இந்த கத்தரிப்புக்குள்ள எப்படி இருக்கு என்றால் கில்லுகிற ஒரு காரியமும் இருக்கு. ஏனென்றால் சில கொடிகளில அந்த சாப் ஜூஸ் வந்துடும். சாப் ஜூஸ்னால பலன் வராமல் அது அந்த கொடியில அது பிளாக் ஆயிடும் பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தோட்டக்காரன் அதை கவனமாய் பார்த்து கில்லுகிறான். ஒரு பிஞ்ச், இந்த பிஞ்ச் கொடுத்த உடனே அந்த சாப் ஜூஸ் வெளியே வந்துடும். பலன் கொடுக்கறதுக்காக அந்த கொடி ரெடி ஆயிடும். ஸோ இது கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிதாவான தேவன் அனுமதிக்கிறார். அவர் கொஞ்சம் கில்லுகிறார். அந்த கில்லும் போது நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் தான் வலிக்கும், அவ்வளவுதான். அந்த வலியினால வருகிற ஒரு ஞானம், வருகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிகவும் மகத்துவமாய் இருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளை. அடுத்தது லிட்ரலான கத்தரிப்பு. லிட்ரலான கத்தரிப்பு என்று சொன்னால் 2வது மரணம், செகண்ட் டெத். அந்த செகண்ட் டெத் எப்படி இருக்கும் என்றால் மிகவும் பயங்கரமா இருக்கு. ஆனா எப்படி என்றால் அந்த ஒரு ஹெல் மாதிரி, உலகம் சொல்லுகிற மாதிரி அந்த நரகம் மாதிரி கிடையாது. அவ்வளவுதான், நம்முடைய லெகசி அன்னைக்கு முடிந்து போகும். அது மிகவும் துக்ககரமாய் இருக்கும். ஏனென்றால் நிரந்தரமாக நாம் பிதாவான தேவனோடு, ஒரு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு வாய்ப்பு அங்க போயிடும். அதனால்தான் இந்த செகண்ட் டெத் என்ற ஒரு கத்தரிப்பு கூட அங்க நாம பார்க்கிறோம். அது இருக்கும். சரி, அடுத்தது எதற்காக இயேசு இந்த திராட்சை செடி உதாரணத்தை கொடுக்கிறார்? இது சீஷர்களுக்கு அங்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களுக்கு இந்த உதாரணத்தை கொடுக்கிறார், திராட்சை செடியின் உதாரணம். எதற்காக கொடுக்கிறார்? கரெக்ட். ஆனாலும் எல்லாருமே அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அந்த இஸ்ரேல்ல இருக்கிற அந்த பெரிய பொன்னான ஒரு தேவாலயம், கோல்டன் டெம்பிள், அந்த கோல்டன் டெம்பிள்ல பெரிய ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளை கோல்ட்ல, தங்கத்திலே தான் அதை பண்ணிருப்பாங்க. அந்த திராட்சை செடியை அங்க ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டு அந்த டெம்பிளை பண்ணிருப்பாங்க அந்த நகரத்தின் என்ட்ரன்ஸ்ல. பக்கத்து ஊர்ல இருந்து, வெளியில இருந்து யார் வந்தாலும் அந்த கோல்டன் டெம்பிளை மிஸ் பண்ண முடியவே முடியாது. இம்பாசிபிள். அதை பார்த்துதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த திராட்சை செடியில கூட, அந்த திராட்சை பலன் கூட அதுல டைமண்ட்ஸ், எமரல்ட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி அந்த ஒரு தேவாலயத்தை அங்க பண்ணிருப்பாங்க. சோ இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், இந்த சீசர்கள் திராட்சை தோட்டத்தை பார்க்காமல் இருந்தாலும் இந்த தேவாலயத்தை 100% பார்த்திருப்பாங்க என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் இந்த ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிளை கூட கொடுக்குறாங்க. ஏன் தேவன் உண்மையான திராட்சை செடி என்று சொல்லியிருப்பாங்க? நானே இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நானே தோட்டக்காரன் என்று ஒரு நாளும் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உண்மையான திராட்சை செடி. ஏன் உண்மையான திராட்சை செடி என்று சொல்றார்? கரெக்ட். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஏன் உண்மையான திராட்சை செடி என்று சொல்றார் என்றால், அங்க பொய்யான திராட்சை செடி கூட இருக்கும். அந்த பொய்யான திராட்சை செடி எங்க இருக்கும்? வெளியே இல்லை, தோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பொய்யான திராட்சை செடி பலன் கொடுக்குமா இல்லையா? இன்னும் அழகான பலன் கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அதுல நிறைய ஒரு செடிகள் இருக்கு.
சில செடிகளில் பலன் கூட வந்திருக்கு. இப்ப பிசாசானவன் இல்ல யாராவது என்ன செய்யறாங்க என்றால் ஒரு பிளாஸ்டிக் செடியை அங்க வந்து ஆஹ் விதைக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் பலன். ஸோ இதை வந்து பிதாவான தேவன் பார்க்கிறாங்களா இல்லையா? ஒரு தோட்டக்காரனுக்கு ஈஸி தான். உண்மையான திராட்சை செடி, பொய்யான திராட்சை செடி, அந்த தோட்டக்காரன் இம்மீடியட்டாய் பார்க்க முடியும். சோ திராட்சை செடி நடுவுல ஒரு பிளாஸ்டிக் திராட்சை செடியை வச்சுட்டாலும் பிதாவான தேவன் என்ன செய்யறாங்க? அதை வந்து ரூட்ல இருந்து, வேர்ல இருந்து எடுத்து வெளியே போட்டுடுவாங்க. ஏனென்றால் ஒரு உண்மையான திராட்சை செடி எப்படி பலன் கொடுக்கும் என்றால், இந்த ஹோலி ஸ்பிரிட்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளதான் அந்த பலன் கொடுக்கணும். அப்பொழுதுதான் அந்த பலன் பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் அந்த பொய்யான திராட்சை செடி ஒரு நாளும் வாய்க்காது. அப்பொழுது உண்மையான திராட்சை செடி என்றால் அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன? அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன என்றால் அந்த பலன் வந்து அன்பு, ஃப்ரூட் ஆஃப் லவ் அப்படி என்று எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க ரசல் பிரதர். த ஃப்ரூட் ஆஃப் லவ் இஸ் த ட்ரூ வைன். ஸோ இந்த ஃப்ரூட் ஆஃப் லவ், அன்பின் பலன் மட்டும்தான் அது நம்முடைய பிதாவான தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் ஹைலி ப்ரெஷியஸ், மிகவும் விலையுள்ள, மகத்துவம் உள்ள ஒரு பலனாக தேவன் அங்கே பார்க்கிறார். சரி, இப்போ இந்த நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிட்டோம், இது வந்து ஒன்னஸ். இந்த திராட்சை பலனுடைய நோக்கம் வந்து ஒன்னஸ். அநேக கேட்டகரிக்குள்ள கூட தேவன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். முதலாவது கேட்டகரி மண்ணின் கேட்டகரி. மண்ணில் இருக்கிற கேட்டகரி என்ன? இயேசு கிறிஸ்துவே ஒரு அடிப்படையா இருக்கிறார், அதன் மேல் கட்டுகிற கட்டடம் வந்து ஒரு ஆலயமாய் இருக்கிறது என்று கூட தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ மிருகங்கள் கேட்டகரியில கூட ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பன் நானே என்று சொல்லியிருக்கிறார். சாப்பாடு கேட்டகரியில இன்னைக்கு நமக்கு அப்பம் என்று சொல்லியிருக்கிறார். திராட்சை செடி கூட நாம அங்க சொல்லலாம். உறவு கேட்டகரி, ரிலேஷன்ஷிப் கேட்டகரி, அதுல கூட கணவன் மனைவி, எப்படி கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கிறாங்க, ஒரே மனசோடு இருக்கிறாங்க, ஒரே குடும்பமா இருக்கிறாங்க, அங்க கூட அவர் வந்து உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். தகப்பன் தகப்பன் நம்முடைய பிதாவான தேவன் தகப்பனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், குடும்பத்தா இருக்கிறோம் என்று சொல்லி கூட அங்க உதாரணத்தை கொடுக்கிறார். கடைசியாக நம்முடைய சொந்த சரீரத்துக்கு அவர் உதாரணை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம் என்று கூட அவர் அங்க சொல்லியிருக்கிறார். சரி, இன்னைக்கு வசனத்தை வாசிக்கலாம். ஜான் 15:3. யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்றால் என்ன? இதுவரைக்கும் நீங்க சுத்தமா இல்ல, இப்பதான் சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு எங்க சொல்றேன் பாருங்க. இதுவரைக்கும் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த திராட்சை தோட்டத்துல அந்த திராட்சை செடிக்குள்ள கொடியா இல்ல, இப்போ நீங்க கொடியா இருக்கிறீங்க. இப்போ நீங்க கொடியா இருக்கிறதுனால நீங்க சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்ற இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ சுத்தமா இருக்கிறது என்றால் என்ன? பியூரிஃபை, பியூரிட்டி. அந்த சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ பலன் வந்து சுத்தமா இருக்கணும் என்ற என்ன செய்யணும்? மறுபடி கத்தரிப்பு தான். ஏனென்றால் தேவையில்லாத காரியங்களை அங்க கட் பண்ணி வச்சால்தான் நிறைய நியூட்ரிஷன் வந்து அந்த திராட்சை பழத்துக்கு போகும். அப்பொழுதுதான் அந்த திராட்சை பழம் சுத்தமாய் பரிசுத்தமாய் இருக்கும். இந்த முழு உலகத்தில நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அதிகமான ஒரு கத்தரிப்பு யாருக்கு வந்தது என்றால் சீசர்களுக்கு தான் வந்தது. 12 பேர் சீசர்களுக்கு. அவருக்கு மேலான ஒரு கத்தரிப்பு யாருக்கும் வந்திருக்க முடியவே முடியாது. இப்போ சிலர் வந்து உலகத்தில சொல்லலாம், நான் அப்போஸ்தலன் மாதிரி இருக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இயேசுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னுடைய சரீரத்தை கூட சுட்டரிக்க நான் அங்க ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னாலும் சீசர்களுக்கு வந்த அங்க கத்தரிப்பு யாருக்குமே வரல. ஏன்னா அவரை வந்து அவ்வளவா சோதித்து, அவ்வளவா அவருக்கு
ஒரு கஷ்டப்பாடுகளை அனுமதித்து தான் அவர் வந்து பரிசுத்தமாய் அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். சோ அதனால்தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், வேதத்தின் வெளியே யாருமே தீர்க்கதரிசியாய் இருக்க முடியாது. அவர் சொல்லலாம், நான் வந்து இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறேன் என்று, ஆனா கண்டிப்பா கிடையாது. ஆனா வேதத்திலே இருக்கிற தீர்க்கதரிசனம் மட்டும்தான் உண்மை, வேதத்தின் வெளியே இல்லை. வேதத்திலே இருக்கிற அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் உண்மை, வேதத்தின் வெளியே யாருமே அப்போஸ்தலராய் இருக்க முடியாது. சோ அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கையில கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம் இன்றைக்கு நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரியமான சகோதர சகோதரிகள். சோ இந்த சத்தியத்தை நன்றாய் நாம் புரிந்து கொண்டு அந்த தேவனுடைய வழியில போகிறது மிகவும் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கிஃப்ட் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் இன்னைக்கு நமக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ நம்ம வந்து பரிசுத்தமான சுத்தமான ஒரு பலன் ஆகணும் என்று சொன்னால், மிகவும் முக்கியமாய் நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய ஆலோசனைகள் வந்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பிரியமான சகோதர சகோதரி. அப்பொழுதுதான் நாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பலன் கொடுக்க முடியும். இல்லை என்றால் அந்த சுத்தமான பர்ஃபெக்டான கனி அங்க கொடுக்க முடியாது. சரி, அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 Corinthians 13:3. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா, இங்க வசனம் கூட கிளியராய் இருக்கிறது. அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்க எவ்வளோ பலன் கொடுத்தாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க அன்னதானம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, உங்க ஆஸ்தி அந்தஸ்தை தானம் பண்ணினாலும் அங்க பிரயோஜனம் இல்லை. அன்பின் அடிப்படையிலே நாம செய்யாவிட்டால் அது வந்து ஒண்ணு பிரயோஜனமாய் இருக்காது. கடைசியா அங்க இது கூட சொல்றாங்க பாருங்க, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இறை விட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படி என்று கிளியராய் அங்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அன்னதானம் பண்ணினாலும் அப்படி என்றால் நமக்கு தெரிந்திருக்கிற இந்த சத்தியம், தேவன் கொடுத்திருக்கிற இந்த சத்தியம், அதை வந்து நாம் ஸ்பிரிச்சுவலாக நாம் யாருக்காவது சொல்லும் போது ஒரு அன்பின் அடிப்படையில தான் அதை சொல்லணும். இப்ப சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க என்றால், பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எப்படி செய்யணும், ஒரு அன்பின் அடிப்படையில தான் எடுக்கணும். இந்த பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும், அவர் வந்து ஒரு எப்படியான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு பிடிக்காது, இல்ல நீங்க சொல்லுகிற இந்த சத்தியம் சரியில்லை என்று சொல்லிடுவாங்க, இல்ல நீங்க ஜெவா விட்னஸ் என்று சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது வந்து கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அன்பின் அடிப்படையில தான் நாம் அன்னதானம் செய்யணும். அன்பின் அடிப்படையில அந்த அன்னதானம் செய்யலை என்றால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்படியே நாம் பார்க்கும்போது நம் ஹார்வெஸ்ட் ஒர்க் இருக்கலாம், நாம கொடுக்குற ஆஃபரிங்ஸ் இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு அன்பின் அடிப்படையில தான் இருக்கணும், பிரியமான சகோதரர்கள். அப்பொழுதுதான் நம்முடைய அந்த எண்ட் ரிசல்ட், அந்த திராட்சை பலன் வந்து பிதாவான தேவனுக்கு ஒரு பிரயோஜனமாய் இருக்கும். ஸோ அன்பு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அப்படி என்று அங்க வால்யூம்ஸ்ல அவர் கிளியராய் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த திராட்சை செடிக்குள்ளே நாம் இருக்கணும், ஒரு கொடியா இருக்கணும் என்று சொன்னால் அன்பு வந்து ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இல்லை என்றால் நாம் கிறிஸ்தேசுவின் சரீரத்துக்கு ஒரு அங்கமாய் இருக்க முடியாது. அடுத்த வசனம் அங்கே வாசிக்கலாம். யோவான் 16:6. John chapter 16 verse 6. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. 16:6. John chapter 16:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இருந்து
கொடியை போல அவன் எரிந்து உலர்ந்து போவான். 15 பாருங்க, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்படி என்றால் என்ன? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் என்று சொன்னால் அது ஒரு கண்டிஷன், அது ஒரு இஃப் கண்டிஷன். இப்போ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஜேசனுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அது இஃப் கண்டிஷன். இஃப் இதை வந்தா ரிசல்ட் இங்க வரும் அப்படின்னு. சோ ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் அந்த திராட்சை செடிக்குள்ள கொடியாய் நிலைத்திராவிட்டால் அந்த ஒரு ஒர்தினஸ் அவனுக்கு இருக்காது. சோ அவர் தகுதியா இருக்கிறாங்களா இல்லையா, அவ்வளவுதான். ஏனென்றால் பிதாவான தேவனுக்கு ஒரு தொட்டு பாவம் கூட அந்த திராட்சை பழத்திலே போனால் அவர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். அவர் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கிற தேவன். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுகிற தேவன் இல்லை. சரி, 99.99% பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, இவர் பலனை நாம் அங்கீகரிக்கலாம் என்று சொன்னால் கண்டிப்பா அப்படி கிடையாது. பிதாவான தேவனுக்கு 100% பர்ஃபெக்டாய் இருக்கிற பலன்தான் அங்க வரணும். ஸோ பியூரிட்டி, அந்த பரிசுத்தம் மிகவும் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்தம் கூட ஒரு அன்பின் அடிப்படையில தான் இருக்கிறது. ஏன் அன்பின் அடிப்படையில அப்படி பரிசுத்தம் வரும் என்று சொன்னால், இந்த ஒரு விளக்கத்தை அன்பாய் சொல்லுகிறார். ஒரு எப்படி என்றால், முதல் பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவை நேசித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? எல்லாரையும் மேல் அன்பாய் இருக்க வேண்டும். பிரியமான சகோதரர், ஸோ எப்படி ஒரு அந்த தாட் பாருங்க எப்படி இருக்கிறது என்று. பிதாவான தேவனுடைய முதல் அன்பு தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் நாம. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நாம் அன்பாய் இருக்கிறது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. சோ அப்படி அந்த வசனம் என்ன சொல்றது? கிளியராய் நம்ம திராட்சை செடிக்குள்ள கொடியா இருக்கணும். அந்த திராட்சை செடிக்குள்ள வெளியே வந்துட்டா இங்க நாம் 2வது மரணத்துக்குள்ள போயிடுறோம். அதனால இதுதான் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் என்றால் அதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, ஸோ அப்படியே பார்க்கும்போது நாம திராட்சை செடியில் ஒரு கொடியாய் இருக்கிறோம். ஸோ அந்த திராட்சை செடியில் கொடியில இருந்து வெளியே வந்துட்டா என்ன ஆகும்? செகண்ட் அது வசனத்தை வாசிக்கலாம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 31. எபிரியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. பாருங்க, சிம்பிளான ஒரு வசனம் இங்க சொல்லிட்டாரு. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலிருந்து விழுகிறது பயங்கரமாய் இருக்கும். ஸோ அப்படி என்றால் தோட்டக்காரன் கைகளிலே நாம் இருக்கிறோம். இந்த தோட்டக்காரன் அந்த முழு திராட்சை தோட்டத்தை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். ஸோ அவருடைய கையிலிருந்து நாம் வெளியே வந்துட்டா கண்டிப்பா எப்படி இருக்கும்? 2வது மரணம் தான். ஏனென்றால் நீதி, அந்த ஜஸ்டிஸ் லிட்டரலாக இருக்கிறது. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் உள்ள இருக்கிறோம் என்றால் அங்க அன்பின் அடிப்படையிலே தான் அங்க ஜஸ்டிஸ் நமக்கு வரும். ஆனா வெளியே வந்துட்டோம் என்று சொன்னால் லிட்டரலான ஜஸ்டிஸ். ஸோ நாம இருக்கிற இந்த பாவமான சரீரத்துக்குள்ள லிட்டரலான ஜஸ்டிஸ் நமக்கு வந்துச்சு என்று சொன்னால் ஒரு நாளும் நமக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. பாருங்க, ஸோ எப்படி என்றால் நம்ம அந்த காலத்திலே நாம் பார்க்கும்போது, பழைய உடன்படிக்கையில நாம் பார்க்கும்போது எப்படி மோசேயை பின்பற்றி போனாங்களோ அப்படியே இந்த ஒரு சுவிசேஷ யுகத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்று போகணும். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ அந்த ஒரு பாவம் நாம் என்றைக்கும் அந்த பாவத்துக்குள்ள நாம் போகவே கூடாது. இந்த வில்ஃபுல் சின்குள்ள போகவே கூடாது. அப்படி போயிட்டா திராட்சை செடியிலிருந்து வெளியே வந்துடும். சோ அந்த பெரிய ஒரு பாவம் என்ன? பிக்கெஸ்ட் சின் இன் த வேர்ல்ட். அந்த பாவம் இருந்தா நாம் திராட்சை செடியிலிருந்து வெளியே வந்துடும். செகண்ட் டெத் கண்டிப்பா இருக்கும். அந்த எந்த பாவம்? கொலை செய்கிறதா?
மோசம் செய்கிறதா? ஓகே. ஃபார்னிகேஷன் அப்படின்றா? ஓகே. அதற்கு பெரிய பாவம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து மேசியா கிடையாது, நாம் என்ன வேணாலும் செய்யலாம், அந்த ஒரு தாட் நமக்குள்ள வந்துட்டா யாருமே உங்களை காப்பாற்ற முடியவே முடியாது. அது வந்து கன்ஃபார்ம் செகண்ட், கன்ஃபார்மாக நீங்க திராட்சை தோட்டத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்படி வாய்ப்பு இருக்கா என்றால் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வசனத்தை நாம் வந்து சீரியஸா எடுக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகள். ஏனென்றால் நாம் என்ன யோசிக்கிறோம், நாம வந்து நமக்கு எல்லாமே தெரியும், எந்த ஒரு பாஸ்டர் வந்தாலும் எனக்கு கிட்ட இருக்கிற சத்தியத்தை எடுத்து நான் கொடுத்துடுவேன், நமக்கு தேவன் வந்து ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது என்று சொல்லி அந்த மனநிலைமையிலே நாம் இன்னைக்கு இருக்கிறோம். அப்படி கண்டிப்பா நாம் யோசிக்க கூடாது. 2வது மரணத்துக்குள்ள யார் வேணாலும் போயிடலாம், யார் வேணாலும் போயிடலாம். கடைசி காலம் வரைக்கும் நம்முடைய நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான காரியம் இங்க இருக்கிறது. சோ இதை வந்து தயவு செய்து யாருமே லைட்டா எடுக்கக்கூடாது. நம்ம வந்து 100% அங்க உண்மையோடு உத்தமமோடு இருக்கிற பிரயாசம் நாம் பட வேண்டும். ஏனென்றால் பிதாவான தேவன் காம்ப்ரமைஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. 99.9999% பியூரிட்டி கிடையாது. 100% பர்ஃபெக்டா இருந்தால் மட்டும்தான் அந்த பழத்தை தோட்டக்காரன் அறுவடை செய்யறாங்க, இல்லை என்றால் அதை வந்து அறுவடை செய்ய மாட்டாங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு முடிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஜான் சாப்டர் 13 verse 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இது வந்து எப்படி இருக்கிறது, ஒரு கட்டளையா இருக்கிறது, புதிய கட்டளையாய் இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம எவ்வளவு நேசிக்கிறார்? 100% நேசிக்கிறார். அந்த அன்புல எந்த குறைவு கிடையாது. ஆனா நம்முடைய அன்புல குறைவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நாம வந்து முகத்தை பார்த்துதான் அன்பு காட்டுகிறோம், அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மேல் காட்டுகிற அன்பினால என்ன பர்சன்டேஜ் அன்பு நமக்கு இருக்கு என்றுதான் அங்க முக்கியமான விஷயம். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள 100% அன்பா இருக்கிறார் என்றால் நாம வந்து 1% அன்பா இருக்கிறோமா, 2% அன்பா இருக்கிறோமா? அது வந்து நம்ம யோசிக்கணும். எவ்வளவு பர்சன்ட் அன்பா இருக்கணும்? 100% இருக்க முடியாது. என்னுடைய சரீரத்துல குறைவுகள் இருக்கு. 100% என்றால் என்ன? 100% அன்பு என்றால் என்ன? 100% அன்பு என்றால் மரணம். நீங்க மரணத்துக்குள்ள போக ரெடியா இருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் 100% அன்பு. இப்போ அந்த அன்பு நமக்கு இல்லை என்றால் அது வந்து 100% அன்பு கிடையாது. ஏன்னா மரணத்துக்கு போகிறதுக்கு மேலா நாம் அன்பு காட்ட முடியாது. இப்போ ஒரு கணவன் மனைவி நடுவுல இப்போ மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, நான் வந்து என்னுடைய கிட்னி கொடுக்கிறேன், நான் வந்து அவருக்கு மறிக்க தயாரா இருக்கிறேன் என்று சொல்லுகிற கணவன் இத்தனை பேர் இருக்கிறார். அதுதான் உண்மையான அன்பு. ஸோ மரணத்துக்குள்ள போகிற அன்பு தான் அந்த வந்து 100% அன்பாய் இருக்கிறது. ஸோ நாம கூட இதை படிச்சிருக்கிறோம். எப்படி நாம் அன்பு காட்டணும் என்று சொன்னால், முதலாவது வந்து யாரை நேசிக்கணும்? உலகத்தில் முதலாவது யாரை நேசிக்கணும்? உலகத்துல முதலாவது நம்மை நாமே நேசிக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் உங்க சரீரத்தை நீங்க பார்த்து கொள்ளல, பாதுகாப்புல என்று சொன்னால் நீங்க உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது, உங்க எக்லிஷாவுக்கும் நீங்க பிரயோஜனமா இருக்க முடியாது. சோ முதலாவது உங்களை நீங்களை நேசிக்கணும், 2வது உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கணும், 3வது சகோதரத்துவம், எக்லிஷாக்குள்ள எல்லாரையும் நாம நேசிக்கணும். சோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. எந்த கட்டளை? ஃபைனல் கட்டளை. இதுக்கு மேலான ஒரு கட்டளை இல்லை, கடைசியான கட்டளை. இது என்ன சொல்றாங்க? அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை. அப்படி என்றால் பழையசெல்லாம் மறந்துடுங்க, புதிதாய் கொடுத்திருக்கிற கட்டளை தான் அங்க மிகவும் முக்கியமாய்
இருக்க வேண்டும். ரசல் பிரதர் உங்க கடைசியா இதை எப்படி சொல்றாரு என்றால், லவ், அன்பு அது எப்படி இருக்கணும் என்றால், லவ் ஷுட் பி ஆப்சல்யூட் அப்படி என்று சொல்றாங்க. ஆப்சல்யூட் என்று சொன்னால் 100% கிளியர். அந்த ஒரு அன்பு அது சுயநலத்தின் அன்பா இருக்கக்கூடாது, ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுகிற அன்பா இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா அங்க அன்பு செய்கிறதை நாம அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நாம் கொடுக்கிற பலன், அந்த திராட்சை பலன் பிதாவான தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் இப்போ நாம அறுவடை காலத்துக்கு மிகவும் மிகவும் சமீபமாய் இருக்கிறோம். அப்படி என்றால் அந்த அன்பின் அடிப்படையில தான் நாம என்ன காரியம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அன்பின் அடிப்படையில செஞ்சுதான் அங்க பலனை நாம கொடுக்கணும். அப்போதான் அந்த அறுவடை காலத்தில தேவன் அந்த பலனை அங்கீகரிப்பார். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த மேன்மையான வசனங்களை கொடுத்த நம்முடைய பிதாவான தேவனுக்கும் அவருடைய குமாரனும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியும் துதிகளும் சோத்திரங்களும் சொல்லி பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நன்றியை செலுத்துகிறேன்.